வணக்கம் நண்பர்களே. நம் சுற்றிலும் இருக்கும் பசுமையான தாவரங்கள் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான முக்கிய ஆதாரமாகும். தாவரங்கள் நமக்கு ஆக்சிஜன், உணவு, மருந்து மற்றும் பல பயனுள்ள பொருட்களை வழங்குகின்றன. இந்த வீடியோவில் நம்ம வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் என்ற பாடத்தை முழுமையாக தமிழில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பிளான்ட் ஃபார்ம்ஸ், ரூட் சிஸ்டம், டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் போன்ற மற்றும் ஆக்சிலரி பட் இது போன்ற எளிய கருத்துக்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பார்த்தால் இந்த பாடத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வாங்க தாவர உலகத்தின் பயணத்தை போகலாமா? நான் உங்களுக்கு இன்ட்ரோ, இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். தாவரங்கள் பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாதவை. இது சூரிய ஒளி, நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை மூலம் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கின்றன. இந்த செயலின் போது ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது. தாவரங்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவு, மருந்து, மரப்பொருள் மற்றும் பல பயனுள்ள பொருட்களை வழங்குகின்றன. மேலும் அவை சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தி பூமியின் பசுமையும் அழகையும் காக்கின்றன. எனவே தாவர உலகம் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் வாழ்வுக்கு மிக முக்கியமானதாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிளான்ட் ஃபார்ம்ஸ் பார்ப்போம். The plant body is made up of several organs, root, stem, leaves and flowers. There are two main parts. First one root system, second one shoot system அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தாவர உடல், அதாவது ரூட் அப்படின்னா வேர், ஸ்டெம்னா தண்டு, லீவ்ஸ்னா இலைன்னு தெரியும், ஃப்ளவர்ஸ்னா மலர். இது போன்ற உறுப்புகளால் ஆனது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தாவர உடல் எதனால் ஆனது அப்படின்னா ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் அண்டு ஃப்ளவர்ஸ் போன்ற உறுப்புகளால் ஆனது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் இரண்டு முக்கிய அமைப்புகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ரூட் சிஸ்டம், அதாவது வேர் அமைப்பும், ஷூட் சிஸ்டம் அப்படின்னா தாவரம், அதாவது மேல் தாவர அமைப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரூட் சிஸ்டம்னா மண்ணுக்குள்ளே இருக்கும் பகுதி, ஷூட் சிஸ்டம்னா மண்ணுக்குள் மேல் இருக்கும் தண்டு, மலர், இலை போன்ற பகுதிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ரூட் சிஸ்டத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். ரூட் சிஸ்டம் மீன்ஸ் வேர் அமைப்பு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the underground part of the main axis of a plant is known as root அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தாவரத்தின் மண்ணுக்குள் இருக்கும் முக்கிய அச்சுப்பகுதி எது அப்படின்னா வேர், அதாவது ரூட் எனப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வேர் எனப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வேரோட ஃபங்க்ஷன் என்னென்ன பார்க்கலாம். ரூட் ஹேஸ் நோ நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ். அதாவது என்னென்னா வேர் கணுக்கள், நோட்ஸ்னால் கணுக்கள். ஓகேவா? அதாவது கணுக்களும் மற்றும் இடைக்கணுக்கள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூட் கேப் ஆஃப் த டிப், அதாவது வேறு நுனியில் வேர் மூடி, அதாவது கேப்னா மூடி தானே, வேர் மூடி காணப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரூட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வேர்கள் நேர்மையான புவியீர்ப்பு தன்மை, அதாவது பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அப்படின்ட்டு உடையவை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது கீழ் நோக்கி வளர்கின்றன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம், அதாவது முதன்மை வேர் அமைப்பு, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னா நார்வேர் அமைப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னா சிங்கிள் ரூட், அதாவது ஒரு முக்கிய வேர் மட்டும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபைப்ரஸ் ரூட்டில் என்ன இருக்குது அப்படின்னா மெனி ரூட்ஸ், அதாவது பல மெல்லிய வேர்கள் ஒன்றாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்மாலர் ரூட்டு, அதாவது அதுலேருந்து ஒரு சிறிய பக்க வேர்கள் கிளையாக உருவாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் தின்னர் ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்கள் தின்னர்னா தடிமண்ணா, அதாவது தண்டின் அடிப்பகுதியிலேருந்து ஒரு கொத்தாக உருவாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் தேர்ட் ஒன் பாயிண்ட் பாருங்கள். தேர்ட் பாருங்கள், லேட்ரல் ரூட் அரைஸ் ஃப்ரம் த டேப் ரூட். அதே தான், ரூட் கீழே, அதாவது டேப் ரூட்லேருந்து நிறைய போய்கிட்டு இருக்கும், அரைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேர்ட் ஒன், கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் அரைஸ் பேஸ் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது அடிப்பகுதியிலேருந்து ஒரு கொத்தாக உருவாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுவும் அதுவும் ரெண்டு பாயிண்ட்டும் சேம் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த்து பாயிண்ட் டைகாட்டிலடன்ஸ். இது மோனோகாட்டிலடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருவித்திலை. டேப் ரூட் இருவித்திலை, ஃபைப்ரஸ் ரூட் ஒரு வித்திலை. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. ஒரு வித்தலைக்கான எடுத்துக்காட்டு கேட்பாங்க, இல்லைனா இருவித்தலைக்கான எடுத்துக்காட்டு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பீன், மேங்கோ, நீம். இதோட எக்ஸாம்பிள் கிராஸ், பேடி, மைஸ். அதாவது என்னென்னா பீன்னா பீன்ஸ், மேங்கோனா மாம்பழம், மாங்காய், வேம்பு அப்படின்னா நீம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், புல், கிராஸு, அப்புறம் நெல், பேடி, மக்காச்சோளம், மைஸ், இதெல்லாம் ஒரு வித்தலை இருவித்தலைக்கான எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபங்க்ஷன். அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ் த பிளான்ட் டு த சாயில், அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் த சாயில். நெக்ஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா தாவரத்தை மண்ணில் உறுதியாக நிலைநிறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிமச்சத்துக்களை உறிஞ்சுதல் அதோட ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சில வேர்கள் எப்படின்னா கேரட் அண்ட் பீட்ரூட் ஸ்டோர் ஃபுட் இன் ரூட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சில வேர்கள் உணவை சேமித்து வைத்துக்கொள்ள, உதாரணமாக எது அப்படின்னா கேரட், பீட்ரூட் போன்ற உணவு அதை சேமித்து வைத்துக்கொள்ளுது அப்படின்ட்டு சொல்லி
ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி above கிரவுண்ட் இஸ் known as ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாவரத்தின் வந்து மண்ணுக்கு மேல் இருக்கும் பகுதி மேல் தாவர அமைப்பு எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட முக்கிய அச்சுப்பகுதி எதுதான்? ஸ்டெம் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் இஸ் கால்டு ஸ்டெம். அதாவது சொன்னோம்னா மெயின் ஆக்சிஸ் அதாவது அச்சுப்பகுதி என்னதுன்னா ஸ்டெம் தான். ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சூட் சிஸ்டத்தில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சூட் சிஸ்டத்தோட பகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம் பார்க்கலாம். இட் க்ரோஸ் அபவ் த சாயில், க்ரோஸ் டுவர்ட்ஸ் த சன்லைட், ஹேஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தண்டு வந்து மண்ணுக்குள் மேல் வளர்கிறது அப்படின்ட்டு சொல்கிறோம். அபவ் த சாயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூரிய ஒளியை நோக்கி வளர்கிறது, அதாவது டுவர்ட்ஸ் த சன்லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தண்டில் வந்து கணுக்கள் அதாவது நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ் வந்து காணப்படுகிறது, இன்டர்நோட்ஸ் வந்து காணப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நோட்னா என்னென்னு பார்க்கலாம். நோட்னா பார்ட் ஆஃப் ஸ்டெம் வேர் லீஃப் அரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தண்டு இலை உருவாகும் இடம் அல்லது இலை இணையும் பகுதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை தான் நோடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நோட் அதாவது இடைக்கணு, பார்ட் ஆஃப் ஸ்டெம் பிட்வீன் டூ சக்சசிவ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 தொடர்ச்சியான கணுக்களுக்கு இடையில் உள்ள ஒரு தண்டு பகுதி, அதை தான் இன்டர்நோட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெர்மினல் பட், அதாவது இந்த பட் அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் ஆப்பிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்டின் நுனிப்பகுதியில் இருக்கும் மொட்டு டெர்மினல் பட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது தாவரத்தின் உயர வளர்ச்சிக்கு வந்து உதவுகிறது. அப்படின்னு ஒரு தாவரம் வந்து ஒரு உயரமாக வளருதுன்னா அதுக்கு காரணம் டெர்மினல் பட், அதாவது நுனி மொட்டு தான் காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆக்சிலரி பட் அப்படின்னா the butt of the axial of the leaves are called axillary bud அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிலரி பட் அப்படின்னா கிளை மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பக்க மொட்டுக்கள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இலை மற்றும் தண்டு சந்திக்கும் இடத்தில் காணப்படும் மொட்டு தான் ஆக்சிலரி பட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தண்டு பகுதியில் வந்து என்னென்னா கணு, அதாவது நோடு வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த டயக்ராமில். நோடு வந்து ஒரு பகுதியில் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட்டு இந்த மொட்டுக்கள் வளர்ந்து ஒரு புதிய கிளைகள், இலைகள் அல்லது மலர்கள் உருவாக உதவுகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழில் வந்து இதனை கிளை மொட்டு அல்லது பக்க மொட்டு என்று கூறலாம். ஓகேவா. ஆக்சிலரி பட் வந்து எப்படின்னு சொல்லுவாங்க? கிளை மொட்டு அல்லது பக்க மொட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள். சப்போர்ட் பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர்டு ஃபுட், ஸ்டோர் ஃபுட் இன் கேஸ் ஆஃப் சுகர் கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப்போர்ட் பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட் அப்படின்னா தண்டு வந்து கிளைகள், இலைகள், மலர்கள் மற்றும் பழங்களை தாங்கி நிற்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னா மண்ணிலிருந்து வேரால் உறிஞ்சப்படும் நீர் மற்றும் கனிம சத்துக்களை தாவரத்துக்கு வந்து அந்த தாவரத்தோட பகுதிகளுக்கு வந்து கொண்டு செல்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர் ஃபுட், அதாவது இலைகளில் தயாரிக்கும் உணவை சேமித்து வைத்த உணவை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டோர் ஃபுட் இன் கேஸ் ஆஃப் சுகர் கேன்னா சில தண்டுகள் வந்து உணவை சேமித்து வைத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. எடுத்துக்காட்டு சுகர் கேன், இன் கேஸ் ஆஃப் சுகர் கேன்னா கரும்பு. நெக்ஸ்ட் வந்து லீவ்ஸ் ஹேஸ் எ ஸ்டாக் கால்டு petioles. The flat portion of the leaf is called leaf lamina or leaf blade அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ petioles அப்படின்னா என்னென்னா இலைக்காம்பு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இலைக்காம்பு படிக்கும் போது பின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுக்கப்போ நான் கரெக்டாக இருக்கும், படிக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. petioles அப்படின்னா இலைக்காம்பு. இலையை தண்டுடன் இணைக்கும் காம்பு போன்ற பகுதியை தான் petiole அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லீஃப் லேமினா அப்படின்னா அல்லது லீஃப் பிளேட் அப்படின்னா இலைத்தாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. இலையின் பரந்த மற்றும் தட்டையான பகுதியை தான் இலை, அதாவது லீஃப் லேமினா அல்லது லீஃப் பிளேட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். there is a main vein called midrib. midribனா நடுநரம்பு, ரிப்னது நரம்பு, மீட்னா நடுப்பகுதி. ஸோ இலையின் நடுப்பகுதியில் ஓடும் முக்கிய நரம்பு எது அப்படின்னா மிட்ரிப் எனப்படும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இலையின் நடுப்பகுதியில் ஓடும் முக்கிய நரம்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் மிட்ரிப். நெக்ஸ்ட் வந்து லீஃப் பேஸை பற்றி பார்ப்போம். இலை அடிப்பகுதி. ஸோ த போர்ஷன் ஆஃப் த லீஃப் கனெக்டட் இன் த நோடல் ரீஜியன் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் லீஃப் பேஸ், அதாவது இலை தண்டுடன் இணையும் அடிப்பகுதி லீஃப் பேஸ் எனப்படுகிறது. இது வந்து தண்டின் கணுப்பகுதியில் காணப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீபியூல்ஸ், லேட்ரல் அவுட்க்ரோத் ஆன் த பேஸ் ஆன் ஈதர் சைட் ஆஃப் ஆக்சிலரி பட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீபியூல்ஸ்னால் துணை இலைகள், ஒரு இலைக்கு துணையாக ஒரு இலை இருக்கும்னு அதுதான் ஸ்டீபியூல்ஸ். ஸோ இது வந்து இலை அடிப்பகுதியின் இருபுறங்களும் காணப்படும் சிறிய பக்க வளர்ச்சிகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்டீபியூல்ஸ்னால் பக்க வளர்ச்சிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து குளோரோஃபில் பற்றி பார்க்கலாம். the green color of the leaf is due to the presence of green colored pigment அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இலைகள் அதாவது குளோரோஃபில் அப்படின்னா பச்சையம். இலைகள் வந்து பச்சை நிறத்தில் வந்து காணப்படுவதற்கு காரணம் எது அப்படின்னா அது வந்து இது ஒரு தாது, அது வந்து ஒரு தாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னது அப்படின்னா குளோரோஃபில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இலைகளில் உள்ள ஒரு பச்சை நிறத்தை வந்து துகளாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோரோஃபில் வந்து சூரிய ஒளியை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை நடைபெற. ஸோ அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு வந்து குளோரோஃபில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதன் மூலம் தாவரம் வந்து தனக்கு தேவையான உணவை வந்து தயாரிக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டொமேட்டா அதாவது நுண்துளைகள், ஓகேவா, இலையின் கீழ்ப்புறத்தில் காணப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ on the lower side of the leaf there are tiny pores or openings known as stomata அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகச்சிறிய துளைகள் அதாவது ஸ்டொமேட்டா எனப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இவை வந்து வாயு பரிமாற்றத்திற்கு உதவுகின்றன மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இலைக்குள் நுழைய உதவுகிறது, ஆக்சிஜன் வெளியேற உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீராவி வெளியேறும் அதாவது டிரான்ஸ்பிரேஷன் வந்து செயலுக்கு வந்து இது உதவுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். க்ரீன் லீவ்ஸ் ப்ரிப்பேர் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது இலைகள் வந்து ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தி ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இலைகள் வந்து சுவாசம் நடைபெற உதவுகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தி கேரி அவுட் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா இலைகள் நீராவி வெளியேற்றத்திற்கு அதாவது டிரான்ஸ்பிரேஷன் செய்ய உதவுகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆக்சிலரி பட்னா என்ன, கிளை மொட்டு அதாவது பக்க மொட்டுன்னு சொல்லுவாங்க. பீடியோல்ஸ்னால் இலை காம்புன்னு சொன்னேன். லீஃப் லேமினா அப்படின்னா இலைத்தூள். நெக்ஸ்ட் மிட்ரிப்னா நடுநரம்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். லீஃப் பேஸ் அப்படின்னா இலை அடிப்பகுதி. ஸ்டீபியூல்ஸ் அப்படின்னா துணை இலைகள். குளோரோஃபில் அப்படின்னா பச்சையம். ஸ்டொமேட்டானா நுண்துளைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த தகவல்களும் இந்த பாடத்தை வந்து ஒரு முழுமையாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கியமான தகவல்களாகும். ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா படித்து நல்லா நோட்ஸ் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணாலே இந்த லெசனை வந்து தரவாக படிச்சிடலாம். புக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளா 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 வளன்னு இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நான் வந்து எது இம்பார்ட்டனோ அதை தான் நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்திருக்கேன். அது போய் இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அதை நான் ஃபுல்லாக எடுத்துருக்க மாட்டேன். அதில் எது மெயின் பாயிண்ட் அப்படின்ட்டு அதை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுதேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா. நான் டிஎன்பிசி படித்து நிறையா வாட்டி எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் இப்போ 4-5 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் படிக்கிற ஒவ்வொரு நோட்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு எஃபர்ட் எடுத்து படிக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து நோட்ஸ் எடுத்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு யூடியூப்பில் வந்து எனக்கு பைசா வேணும், வருமானம் வேணும் அதுக்காகலாம் இல்லை. நான் வந்து ஒரு நோட்ஸ் இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிற நோட்ஸை வச்சு எடுத்து நான் படித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஓரளவுக்கு ஒரு 90% கிட்டத்தட்ட எல்லாமே முடிக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்களும் கஷ்டப்படக்கூடாது. என்ன மாதிரி யாரும் நோட்ஸ் இல்லாமல் புக் இல்லாமல் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்ன பர்சனலாக நீங்கள் கேட்கலாம், நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொஸ்டின் அதாவது டு யூ நோ கொஸ்டின் பார்க்கலாம். விக்டோரியா அமேசானிக்கா அப்படின்னா ஒரு பிளான்ட். ஓகேவா. இது வந்து எப்படின்னா க்ரோஸ் அப் டு 3 மீட்டர் அக்ராஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெச்சூர் விக்டோரியா லீஃப் வந்து 45 kilograms டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் அப்படின்ட்டு சொல்லி. அமேசானிக்கா என்ற நீர் தாவரத்தின் வந்து இலை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 மீட்டர் அகலம் வரை வளரக்கூடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுமையாக வளர்ந்த ஒரு விக்டோரியா இலை வந்து எவ்வளோ கிலோகிராம் இருக்கும், 25 கிலோகிராம் வரை எடையை தாங்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தாவர வகைகள் வந்து என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். சன்ஃப்ளவரோட வகை வந்து எதுனா ஃப்ளவரிங் பிளான் அதாவது பூக்கும் தாவரம். ரிசியா அப்படின்னா நான் ஃப்ளவரிங், அது வந்து பூக்காத தாவரம். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேங்கோ அப்படின்னா ஆங்கியோஸ்பம் அதாவது மூடிய விதை தாவரம். அந்த விதை வந்து மூடி தானே இருக்குது. மேங்கோனா ஆங்கியோஸ்பம். சைக்கஸ் அப்படின்னா ஜிம்னோஸ்பம் அதாவது வெளி விதை தாவரம், அதாவது விதை வந்து வெளியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஜிம்னோஸ்பம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்புறம் ஒரு வித்திலை இருவித்திலை இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா நோட் பண்ணி எத்தனை வாட்டினாலும் படிங்க. அதை பற்றி ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதனால் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. மக்கப் பண்ணியெல்லாம் புரிஞ்சாலே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் வந்து ஹேபிடேட் பார்க்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் நீட்ஸ் எ பிளேஸ் டு live and reproduce. such a living place is called habitat அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு உயிரினமும் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் ஒரு ஏற்ற இடம் வந்து தேவைப்படுகிறது. அத்தகைய வாழும் இடமே வாழிடம் அதாவது ஹேபிடேட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட் அதாவது வாழிடத்தின் வகைகள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டெரஸ்ட்ரியல்.
நெக்ஸ்ட் வந்து ஆக்வாட்டிக். டெரஸ்ட்ரியலில் வந்து டெசர்ட், கிராஸ்லேண்ட், மவுண்டெயின் இருக்குது. ஆக்வாட்டிக்கில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர், மரைன் வாட்டர் இருக்குது. ஓகேவா? டெசர்ட்னா பாலைவனம், கிராஸ்லேண்ட்னா புல்வெளி, மவுண்டெயின்னா மலைப்பகுதி. ஓகேவா? ஸோ ஆக்வாட்டிக் ஹேபிடேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நீரால் நிரந்தரமாக மூடப்பட்ட ஒரு பகுதி, அதாவது நீர்வாழிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரஸ்ட்ரியல் அப்படின்னா ஒரு நிலத்தின் வாழும் உயிரினங்களில் வாழிடம், அதாவது நிலத்தில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு உயிரினங்களை பற்றி பார்க்கக்கூடியதான் டெரஸ்ட்ரியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்வாட்டிக்கில் என்னெல்லாம் இருக்குன்னா ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நல்ல ஒரு அதாவது என்ன ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்னா என்னென்னா ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போன்ற இடங்களை வந்து நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ப்ரீஃபாக பார்க்கலாம். ஆக்வாட்டிக் ஹேபிடேட் ஏரியாஸ் பெர்மனென்ட்லி கவர்டு பை வாட்டர், அதான் சொன்னேன் இல்லையா, நீரால் நிரந்தரமாக மூடப்பட்ட ஒரு பகுதி தான் நீர்வாழிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட டைப்ஸ் வந்து என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட், ரிவர், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் போல்ஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போன்ற இடங்கள் தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உதாரணம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா வாட்டர் ஹயாசின், வாட்டர் லில்லி, லோட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹயாசின் தான் தெரியும், வாட்டர் லில்லி. ஸோ இந்த 3 தாவரங்களுமே ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ் ஆர் சேம்பர்ஸ் தட் அலோவ் ஆக்வாட்டிக் பிளான்ஸ் டு ஃப்ளோ இன் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து நீர்வாழ் தாவரங்களில் வந்து என்னென்னா தாவரங்களிலும் தண்டுகளிலும் இலைகளிலும் காற்று நிரம்பிய ஒரு அறைகள், அதாவது ஏர் சேம்பர்ஸ் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காற்று அறைகள் வந்து அந்த தாவரங்களை வந்து நீரில், அதாவது ஃப்ளோட்னா என்னது, மிதக்க வைக்க உதவுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் அப்படின்னா தண்டுகள் மற்றும் இலைகள், ஏர் சேம்பர்ஸ்னால் காற்று நிரம்பிய ஆலைகள் அப்படின்னா ஸோ ஆலோ ஆக்வாட்டிக் பிளான்ஸ், அதாவது அந்த அனுமதிக்கின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீர்வாழ் தாவரங்களின் தண்டு மற்றும் இலைகளுக்கு சிறிய காற்று நிரம்பிய இடங்கள் இருக்கும். ஸோ அந்த காற்று இடைவெளிகள் தாவரத்தின் எடையை குறைத்து அதை நீரின் மேற்பரப்பில் மிதக்க, அதாவது ஃப்ளோட்டாக உதவி செய்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் லில்லி அப்படின்னா தாமரை, வாட்டர் ஹயாசின்னா ஆகாய தாமரை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டூ யூ நோ கொஸ்டின் பார்க்கலாம். ஏர் ஸ்பேசஸ் இன் ஸ்டெம்ஸ் அண்டு petioles of lotus are useful for floating in water அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாமரையின் தண்டு மற்றும் இலைக்காம்பில் உள்ள ஒரு காற்று இடைவெளிகள் வந்து அது நீரில் வந்து மிதக்க உதவி செய்கின்றன அப்படின்னு ஃப்ளோட்னு சொன்னேன், மிதக்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மரைன் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்னா கடல் வாழிடம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீஸ் பிளான்ஸ் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் தட் இஸ் த்ரைவ் இன் சால்ட் வாட்டர் என்விரான்மெண்ட் லைக் ஓஷன் அண்ட் சீஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கடல் மற்றும் பெருங்கடல் போன்ற உப்பு நீர் சூழலில் வாழும் உயிரினங்கள் வந்து வாழிடம் எது அப்படின்னா கடல் வாழிடம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இங்கே வாழும் பல உயிரினங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியது, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவை வந்து கடல்கள், அதாவது ஓஷன் மற்றும் சீஸில், அதாவது கடல் பகுதியில் வாழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூமியின் மேல்பரப்பில் பெரும்பாலான பகுதி வந்து நீரால் மூடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மரைன் ஆல்கே, சீ கிராசஸ், அதாவது நெக்ஸ்ட் வந்து மார்ஸ் கிராசஸ், பைட்டோபிளாங்கட்டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெரைன் ஆல்கேவினா கடற்பாசி, சீ கிராசஸ்னால் கடல் புல்கள், பைட்டோபிளாங்கட்டான்னா நுண்ணுயிர் தாவர மிதவைகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டூ யூ நோ கொஸ்டின். நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு, 6650 கிலோமீட்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நைல் ரிவர் வந்து உலகிலே மிக நீளமான ஆற்றாக கருதப்படுகிறது, எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா இஸ் கங்காஸ், அதாவது கங்காஸ் ரிவர் தான் இந்தியாவிலே மிக நீளமான ஆறாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் எவ்வளோன்னா 2525. நெக்ஸ்ட் வந்து டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டே அப்படின்னா நிலத்தில் வாழும் உயிரினங்களின் வாழிடம், அதாவது நிலவாழிடம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட வகைகள் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட், மவுண்டெயின் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ அது என்னென்னா இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா மேன்மேட் ஹேபிடேட் லைக் ஃபார்ம்ஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ், அதாவது ஃபார்ம்ஸ்னால் பண்ணைகள், டவுன்ஸ்னால் தெரியும், டவுன், சிட்டிஸ் நகரங்கள் போன்ற இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலவாழிடங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஏர் சம்பர்னா என்ன சொன்னால் காற்று நிரம்பிய இடைவெளிகள், ஆக்வாட்டிக் பிளான்ஸ்னால் நீர்வாழ் தாவரங்கள், மரைன் ஹேபிடேட்னா கடல் வாழிடம், டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் அப்படின்னா நிலவாழிடம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு ஃபேக்ட்னு கூட சொல்லலாம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னா இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுக்கோங்க. காண்டினென்ட் என்பது அதாவது என்ன ஒரு பெரிய நிலப்பரப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பிக் காண்டினென்ட், நான் வந்து ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காண்டினென்ட் என்பது ஒரு பெரிய நிலப்பரப்பு. அது ஸ்மால் ஐலாண்ட் அப்படின்னா ஐலாண்ட் என்பது சிறிய நிலப்பரப்பு. ஸோ இது எல்லா பக்கங்களையும் நீரால் சூழப்பட்டிருக்கும், நடுசில் மட்டும்தான் ஐலாண்ட் இருக்கும், படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 28 பாயிண்ட் என்டையர் வேர்ல்டு ஹேபிடேட் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு உலகின் ஒரு பகுதி நிலவாழிடமாக உள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப், ஜங்கிள்ஸ் அண்டு எக்ஸெட்ரா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அதோட
டைப்ஸ் வந்து எத்தனை இருக்குது டெரஸ்ட்ரியலோட டைப்ஸ் அப்படின்னா ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டூ யூ நோ கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட் அதாவது 470 மில்லியன் இயர்ஸ் ஏகோ மோசஸ் அண்டு லிவர் வோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா முதலில் நிலத்தில் வளர்ந்த தாவரங்கள் எது அப்படின்னா மோசஸ் மற்றும் லிவர் வோர்ட்ஸ் என்று கருதப்படுகிறது. அதோட மோசஸ் அண்ட் லிவர்ஸோட டயக்ராம் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணினேன், மேலே பின் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் சவுத் அமெரிக்கா ப்ரொடியூஸ் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்டு ஆக்சிஜன் சப்ளை அப்படின்னா தென் அமெரிக்காவிலே உள்ள ஒரு அமேசான் மலைக்காடு வந்து என்னென்னா உலகின் ஆக்சிஜன் வளங்களிலே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சிஜன் சப்ளை அதிகமான உள்ள இடம் எது அப்படின்னா அமேசான் காடு. ஃபாரஸ்ட் ஹேபிட் அப்படின்னா காடு வாழிடம், மரங்கள் அதிகமாக காணப்படும் ஒரு பெரிய பகுதி வந்து எது அப்படின்னா காடு வாழிடம் அப்படின்ட்டு அதை சொல்கிறாங்க. ஓகேவா. ஃபாரஸ்ட் இஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா டாமினேட்டட் பை ட்ரீஸ். ஓகேவா. there are 3 டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட், மவுண்டைன் ஃபாரஸ்ட். அதாவது ட்ராபிக்கல்னா வெப்பமண்டலம், டெம்பரேட்னா மித வெப்பமண்டலம், மவுண்டெயின்னா மலைக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 25 to 210 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அரேஞ்சர்ஸ் அப்படின்னா காடுகள் வந்து பொதுவாக எவ்வளோ சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் அப்படின்னா 25 முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழை பொழிய காணப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிராஸ்லேண்ட் ஹேபிடேட். இட் இஸ் அன் ஏரியா வேர் த வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராசஸ் ரேஞ்ச் ஷார்ட் டு டால். எக்ஸாம்பிள் சவனா கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து புல்கள் அதிகமாக வளர்ந்து காணப்படும் எது அப்படின்னா கிராஸ்லேண்ட் உள்ள பகுதி எது அப்படின்னா புல்வெளி வாழிடம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே வந்து தாவர வளர்ச்சி பெரும்பாலும் புல்களால் அதிகம் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவனா கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெசர்ட் ஹேபிடேட் அதாவது பாலைவன வாழிடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ஹேபிடேட் வித்தவுட் மச் வாட்டர் இஸ் கால்டு டெசர்ட். அதாவது மிக குறைந்த நீர் மற்றும் மழைப்பொழிவு காணப்படும் பகுதி அப்படின்னா பாலைவன வாழிடம் எனப்படுகிறது. ஓகேவா. ஸோ அதோட ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25 சென்டிமீட்டர் ஆனுவலி, ஒரு வருஷத்துக்கு 25 சென்டிமீட்டருக்கு வந்து குறைவான மழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இட் கவர் 20% ஆஃப் ஏறாங்க. நெக்ஸ்ட் திக் லீவ்ஸ் தட் ஸ்டோர் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேக்டஸ் ஸ்டோர் இன் தேர் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ரெடியூஸ் டு ஸ்பினஸ். தே ஹாவ் லாங் ரூட் டு சர்ச் ஆஃப் வாட்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வறண்ட சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொண்டிருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஹேபிடேட்னா என்ன சொன்னேன், மரங்கள் அதிகமாக செலுத்தும் ஒரு பெரிய பகுதி. கிராஸ்லேண்ட் ஹேபிடேட்னா புல்கள் அதிகமாக வளரும் பகுதி. டெசர்ட் ஹேபிடேட் அப்படின்னா மிக குறைந்த நீர் மற்றும் மழைப்பொழிவு கொண்ட பகுதி அப்படின்ட்டு சொன்னேன். ஓகேவா. ஸோ அதோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹாட், ட்ரை, செமி அரைட், கோஸ்டல், கோல்டு. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் கேக்டஸ், அக்கேவ், ஆலி, ப்ரையோபைலம்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆண்டுக்கு பொதுவாக 25 சென்டிமீட்டருக்கு வந்து குறைவான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமியின் சுமார் 20% வந்து பகுதி வந்து என்னென்னா அப்படின்னா பாலைவனத்தினால தான் 20% இருக்குது பூமியில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கு வாழும் தாவரங்கள் வந்து நீரை சேமித்து வைத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவற்றின் வந்து இலைகள் பெரும்பாலும் முட்களாக அதாவது ஸ்பினஸ்னால் முட்களாக மாற்றம் அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீரை தேடி உறிஞ்சுவதற்காக நீண்ட வேர்கள் காணப்படும். அதாவது டெசர்ட்டில் வந்து தண்ணி இல்லாதனால ஒவ்வொரு செடிகளுக்கும் அப்படின்னா நீண்ட வேர்கள் வந்து எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு நீண்ட வேர்கள் வந்து அப்படி நீண்டுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாலைவன தாவரங்கள் வந்து தகவமைப்பு எப்படி பண்ணுது அப்படின்னா தடினமான தண்டு வந்து நீரை சேமிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முட்களாக மாறிய இலைகள் வந்து நீராவி வெளியேற்றி குறைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட வேர்கள் வந்து நிலத்தின் ஆழத்தில் உள்ள நீரை உறிஞ்ச உதவுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கேக்டஸ், அக்கேவ், ஆலிவ் அண்டு ப்ரையோபைலம்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதோட பாலைவனத்தோட வகைகள் என்ன அப்படின்னா வெப்பமான பாலைவனம் அதாவது ஹாட், ட்ரை, செமி அரை டெசர்ட்னா அரை வறண்ட பகுதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோஸ்டல் டெசர்ட்னா கடற்கரை பாலைவனம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோல்ட் டெசர்ட்னா குளிர் பாலைவனம் இருக்குது. ஸோ டெசர்ட்லேயே நிறைய வகை இருக்குது போல். நெக்ஸ்ட் டூ யூ நோ கொஸ்டின் பார்க்கலாம். வேர்ல்டு ஹேபிடேட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஹேபிடேட் டே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தில் வந்து முதல் திங்கட்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட் ஃபைல் பார்க்கலாம். இந்த தார் டெசர்ட் இஸ் ஆல்சோ கால்டு கிரேட் இந்தியன் டெசர்ட். ஸோ ராஜஸ்தான் ஸ்டேட், நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, பார்ட்லி இன் பஞ்சாப் அண்ட் சிந்த் ப்ரொவின்ஸ், ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தார் டெசர்ட் வந்து கிரேட் இந்தியன் டெசர்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் ஒரு பகுதி வந்து பாகிஸ்தான் அண்ட் பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களிலும் பரவியுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் பார்க்கலாம். அடாப்டேஷன் ஆர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் பிளான்ட்ஸ் விச் ஹெல்ப் தெம் டு சர்வைவ் இன் த ஹேபிடேட். எக்ஸாம்பிள் என்னென்ன பகுதி அப்படின்னா டென்ட்ரில்ஸ், ட்வின்னர்ஸ், த்ரோன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் அடாப்டேஷன் ஆர் சீன் இன் பிளான்ஸ் விச் லிவ் டெரஸ்ட்ரியல் அண்ட் டெசர்ட் ஹேபிடேட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா தாவரங்கள் வந்து தங்கள் வாழிட சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்வதற்காக உருவாகும் சிறப்பு பண்புகளில் ஒன்று என்னது அப்படின்னா அடாப்டேஷன் அதாவது தகவமைப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். தாவரங்கள் வந்து தங்கள் வாழிடத்தில் உயிர் வாழ உதவும் ஒரு சிறப்பு பண்புகளை தகவமைக்கப்பல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கிராஸ்லேண்ட்லாம் என்னென்னு பார்த்தோம். புற்கள் அதிகமாக வளரும் வாழிடம். டெசர்ட் ஹேபிடேட் அப்படின்னா மிக குறைந்த நீர் மற்றும் மழைப்பொழிவு கொண்ட வாழிடம். பிளான்ட் அடாப்டேஷன் அப்படின்னா வாழிடத்திற்கு ஏற்ப தாவரங்களில் காணப்படும் ஒரு சிறப்பு பண்புகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட பகுதி அதாவது என்னென்ன தகவமைப்பு முக்கிய தகவமைப்பு என்னது அப்படின்னா டென்ட்ரில்ஸ், ட்வின்னர்ஸ், த்ரான்ஸ் அப்படின்னு சொன்னேன். டென்ட்ரில்ஸ் அப்படின்னா பற்று கம்பிகள், ட்வின்னர்ஸ் அப்படின்னா சுற்றி ஏறும் கொடிகள் அப்படின்ட்டு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து த்ரான்ஸ் அப்படின்னா ஸ்பின்ஸ். த்ரான்ஸ் ஸ்பின்ஸ்னால் முட்கள், முள் இருக்குல்ல, அது வந்து த்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவமைப்புகள் பெரும்பாலும் நிலவாழ் தாவரங்கள் அதாவது டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டில் வந்து மற்றும் பாலைவன தாவரங்கள் டெசர்ட் பிளான்ஸில் வந்து காணப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டென்ட்ரில்ஸ் கிளைம்பர்ஸ் அப்படின்னா it is a twinning climbing organ of some weak stemmed plant like peas, bitter gourd. Tendrils coils around a support and helps the plants to climb அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்ட்ரில்ஸ் என்பது பலவீனமான தண்டுள்ள தாவரங்கள் ஆதாரத்தை பற்றி கொண்ட மேலே ஏற உதவும் ஒரு சுருண்டு ஏறும் உறுப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆதாரத்தை சுற்றி ஒரு சுருண்டு தாவரத்திற்கு பற்று வலிமை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டாணி, பாகற்காய், பீட்டர் கார்டு. ஓகேவா? ஸோ டென்ட்ரில்ஸ் வந்து எப்படி உருவாகும் பார்க்கலாம். ஸ்வீட் பீஸ், லித்திரஸ், leaflets are modified into tendrils. Bitter gourd, axillary buds are modified into tendrils அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாவரத்தில் வந்து இலை துண்டுகள் அதாவது லீஃப்லெட்ஸ் பற்று கம்பிகளாக மாற்றமடைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பீட்டர் கார்ட், பாகற்காய் தாவரத்தில் ஆக்சிலரி பற்று கம்பிகளாக மாற்றமடைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்வின்னர்ஸ் அப்படின்னா சுற்றி ஏறும் கொடிகள் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டூ யூ நோ கொஸ்டின் பார்க்கலாம். பேம்பூ இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ் டியூரிங் ஆக்டிவ் க்ரோத் பேஸ் அப்படின்னா பேம்புனா என்னது? மூங்கில் தாவரம் வந்து ஒரு செயலில் உள்ள வளர்ச்சி நிலையில் மிக வேகமாக வளரும் தாவரங்களில் ஒன்று அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தாவரங்களே மிக வேகமாக வளரும் தாவரம் எது அப்படின்னா மூங்கில் இஸ் த ரைட் ஆன்சர். ட்வின்னர்ஸ் பார்க்கலாம். வீக் ஸ்டெம்ஸ் cannot stand straight, must climb on any support to survive அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ட்வின்னர்ஸ் வந்து என்னென்னா இந்த தாவரங்கள் வந்து தண்டுகள் பலவீனமாக இருக்கும், அதாவது வீக் ஸ்டெம்ஸ். அவை நிமிர்ந்து நிற்க முடியாது, அதனால் வந்து நிமிர்ந்து நிற்க முடியாது. எனவே அவை ஏதாவது ஒரு ஆதாரத்தை சுற்றி ஏற வளர்கின்றன அப்படின்னு ஏதாவது ஒரு செடியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விக்டோரியா ஜாஸ்மின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து த்ரான் ஸ்பின்ஸ் அதாவது முட்கள் பற்றி பார்க்கலாம். மாடிஃபைட் இன்டூ ஷார்ப் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு த்ரான்ஸ் ஆர் ஸ்பின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாவரங்களில் சில பகுதிகள் கூர்மையான முனை கொண்ட அமைப்புகளாக மாற்றமடைகின்றன. இவை முட்கள் த்ரான் ஸ்பின்ஸ் எனப்படுகின்றன. முட்கள் தாவரங்களை விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க உதவுகின்றன. பாலைவன தாவரங்களில் முட்கள் நீராவி வெளியேற்றத்தை குறைந்து நீரை பாதுகாக்க உதவுகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கேவ் மாடிஃபைட் இன்டூ த்ரான்ஸ், அப்டுனியா மாடிஃபைட் இன்டூ ஸ்பின்ஸ், பௌகைன் வீலா அப்படின்னா ஷார்ப் த்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கேவ் போன்ற தாவரங்களில் முட்கள் காணப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னு சொன்னேன், ஆதாரத்தை பற்றி கொண்டு ஏற உதவும் ஒரு சுருண்டு உறுப்பு அப்படின்னு சொன்னேன். ட்வின்னர்ஸ்னால் ஆதாரத்தை சுற்றி ஏறும் பலவீனமான தண்டுள்ள தாவரங்கள். த்ரான்ஸ் அண்ட் ஸ்பின்ஸ்னால் பாதுகாப்பு மற்றும் நீர் பாதுகாப்பிற்காக மாற்றமடைந்து கூர்மையான அமைப்புகள் உடையது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கேவ்னா மாடிஃபைட் இன்டூ த்ரான்ஸ், அப்டுனியானா மாடிஃபைட் இன்டூ ஸ்பின்ஸ், பௌகைன் வீலானா ஷார்ப் த்ரான்ஸ் அப்படின்னு சொன்னேன். அக்கேவ் அப்படின்னா இலைகள் முட்களாக மாற்றமடைந்துள்ளன. அப்டுனியானா இலைகள் முள்ளுக்களாக. ஸோ அப்டுனியானா இலைகள் முள்ளுக்களாக மாற்றமடைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பௌகைன் வீலா அப்படின்னா கூர்மையான முட்கள் காணப்படும், அதில் வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்பான த்ரான்ஸ்னால் முட்கள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீவ்ஸ் பெர்ஃபார்ம் 3 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் சச்சஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்க பயன்கள் வந்து தாவரத்தை வந்து விலங்குகளிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன. பாலைவன தாவரங்களை வந்து நீராவி வெளியேற்றி குறைந்த நீரை பாதுகாக்க உதவுகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லீவ்ஸ் பெர்ஃபார்ம் 3 மேஜர் ஃபங்க்ஷன். இலைகள் வந்து 3 முக்கிய பணிகளை செய்கிறது. வந்து என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் அதாவது ஒளிச்சேர்க்கை, உணவு தயாரித்தல், சுவாசம், வாயு பரிமாற்றத்திற்கு உதவுதல், இலைகள் மூலம் நீராவி வெளியேற்றுதல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேபிடேட் அப்படின்னா என்ன அப்படின்னா த சரௌண்டிங் வேர் பிளான்ஸ் லிவ் ஆர் கால்டு ஹேபிடேட். ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா இதுதான். இது வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்காண்டி நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ தாவரங்கள் வாழும் சுற்றுப்புற வாழிடம் ஹேபிடேட் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். மவுண்டெயின் அப்படின்னா ஹிமாலயாஸ், டெசர்ட்னா ட்ரை பிளேஸ், ஸ்டெம்னா பிரான்ச்சஸ், நெக்ஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ்னா லீவ்ஸ், ஃபைப்ரஸ் ரூட்னா மோனோகாட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், புக் பேக் ஆன்சர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு புக் பேக் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பார்க்கலாமா? பாண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாண்ட் என்பது அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அதாவது நீர்வாழ் சூழலமைப்பு என்பதற்கான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோமேட்டா இஸ் டிரான்ஸ்பிரேஷன் அதாவது நுண்துளைகள் முக்கிய பணி அதாவது டிரான்ஸ்பிரேஷன் நீராவி வெளியேற்றம் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்கான் ஆஃப் சப்செப்ஷன் இஸ் லீஃப். ஹேபிடேட் ஆஃப் வாட்டர் ஹயாசின்த் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் பார்த்தோம் இல்லையா? ஃபிக்சேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட். நெக்ஸ்ட் பிரைமரி ஆர்கான் ஆஃப்
photosynthesis or leaves. Taproot system is present in dicot plant. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ மாணவர்களே, இந்த வீடியோவில் தாவர உலகத்தின் அடிப்படை கருத்துக்களை எளிமையாக பார்த்தோம். ஸோ இந்த குறிப்புகள் உங்கள் பாடத்தையும் தேர்வு தயாரிப்பையும் தெளிவாக புரிந்து கொள்ள உதவும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து கற்றுக்கொண்டே இயற்கையை நேசிப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஸோ இன்று பார்த்த இந்த தாவர உலகம் நம்ம வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரங்களில் ஒன்றாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மேலும் இது போன்ற பயனுள்ள அறிவியல் பாட விளக்கங்களுக்கு லைக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.